ஒரு அதாவது நிறைய பேர் விருப்பப்படாத கொஸ்டின், ஆனால் அது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நீங்கள் கேட்டது. ஃபினான்ஷியல் அட்வைசர் எதுக்கு தேவை? ஓகே, ஸோ இப்போ ஒரு இது மாதிரி ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு டாக்டர்கிட்ட இருக்க போகிறோம். இதே நம்ம நார்மலாக ஒரு கோல்டு ஃபீவர் சின்னதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் நம்மளே வந்து டேப்லெட் எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு பெயின் பயங்கரமாக இருக்குது, நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் வந்து உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்து பண்ணுவாங்க. அதை நம்மளே பண்ணுவோமா? பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் ஒரு சின்னதாக இன்றைக்கி எனக்கு வாங்குறேன், அடுத்த மாதம் கடனை செட்டில் பண்ணிடுறேன், ஒரு கடன் வாங்குகிறோம், இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ரொட்டேஷன் அப்படின்னா நம்மளே பண்ணிக்கலாம். இதை ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இப்போ வந்து எனக்கு இந்த ஏஜ் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு வந்து அடுத்த 10 வருஷத்தில் எனக்கு இவ்வளோ வேணும், என்னோடய குழந்தைங்களோட படிப்புக்கோ இல்லை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதை